Centum Max 10th Max Samachir Chapter 3 Example 3.10 Find the GCD of the polynomial. ஸோ நமக்கு கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 அண்டு 2x³ 5x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x மைனஸ் 3 இப்படின்னு நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிசிடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜிசிடினா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஜிசிடினா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். டிவிஷனில் எப்போவுமே என்ன சொல்லுவோம்? பிக் நம்பர் உள்ளேயும் ஸ்மால் நம்பர் வெளியும் போடுவோம். இதில் பாருங்கள் x³ இருக்குது. பட் 2x³ இருக்கிறதுனால நான் அது உள்ளே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 2x³ மைனஸ் 5x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5x மைனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை நான் வெளியே எடுத்துக்கிறேன். x³ ப்ளஸ் x ஸ்கொயர்டு மைனஸ் x ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதில் வந்து அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணணும். பாருங்கள், இதில் x³ இருக்குது, 2x³ இருக்குது. இப்போ இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே இங்கே 2x³ கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × x³ 2x³ ப்ளஸ் 2 × x ஸ்கொயர் 2x² மைனஸ் 2 × x 2x ப்ளஸ் 2 2s are 4. சரிங்களா? இது என்ன பண்ணலாம்? நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அதனால் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது கேன்சல் ஆகும். பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 7x² வருது. ஓகேவா? ரெண்டுமே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 7x, ரெண்டுமே மைனஸ் 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இப்போது நமக்கு ஜிசிடியில் வந்து கடைசி n வேல்யூ வந்து 0 வர்ற வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் நான் இதோட நான் விட்டுற முடியாது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? இதை வச்சு இதை வந்து டிவைசராகவும் இதை டிவைடண்டாகவும் நான் எடுத்து நான் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதில் எல்லாத்துலேயும் 7 காமனாக இருக்கிறதுனால மைனஸ் 7 நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x², 7 வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 எடுத்துட்டோமாக்கும் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், மைனஸ் 7x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ல் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, அதாவது இது என்னென்னா நாட் ஈக்குவல் டு 0ன்றனால மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ இது செகண்ட் அடுத்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அதே நேரத்தில் இதில் வந்து பாருங்கள், 7 வந்து டிவைஸ் ஆகுமா? g(x) கூட டிவைஸ் ஆகாது. ஸோ மைனஸ் 7 இட் நாட் டிவைசர் ஆஃப் என்னது? g(x) ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது f(x), இது g(x). ஓகேவா? அது g(x)ல் டிவைஸ் ஆகாதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியாடா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இதை வந்து நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிவைசராகவும் இதை டிவைடண்டாகவும் எடுத்துக்கிறோம். இதை நான் வெளியே போட்டுறேன். ஸோ x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து வந்து என்னென்னா இந்த வேல்யூ நான் உள்ளே போடுறேன். x³ ப்ளஸ் x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே க்யூப் இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இது என்ன பண்ணுறேன்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ x இன்ட்டு ஸ்கொயர் x³ மைனஸ் x² 1 × x ப்ளஸ்ஸு எக்ஸ். சரிங்களா? ஸோ x இன்ட்டு x² தானே, x³ தானே. இதுக்கு எல்லாமே என்ன பண்ணிடலாம்? சைனை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது கேன்சல் ஆகும். ப்ளஸ் x² என்ன ஆகும்? 2x² ஆகும். இது மைனஸ் பண்ண மைனஸ் 2x ப்ளஸ் 2. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கல? எண்ட் வேல்யூ 0 கிடைக்கல. ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணிடுறேன்? இங்கே பாருங்களேன், இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x² கிடச்சிருமா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணேன். 2 × x² 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × x 2x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 2s are 2. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என் வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. என் வேல்யூ 0 கிடச்சிருச்சா? ஸோ இதில் நம்மளோட ஜிசிடி எது? ஸோ ஜிசிடி எஸ். இதில் இருக்க டிவைசர் தான் எடுப்போம். ஸோ x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஏ ஜிசிடி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.